வரும் நவராத்திரியில் இன்றைய தினம் வாக்தேவியான சரஸ்வதியை பற்றின ஒரு பாட்டை நம்ம பார்க்க இருக்கோம். இது சமர்த்த ராமதாசர் அவர்கள் இயற்றிய ஒரு பஜன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விருத்தம். அந்த விருத்தத்தை தொடர்ந்து சமர்த்த ராமதாசருடைய பஜனானது வரும். ஸ்படிக நிறமும் பவளச் செவ்வாயும் ஸ்படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போல் கையும் கடிகமழ் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமோ அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவியே கல்லும் சொல்லாதோ கல்லும் சொல்லாதோ கல்லும் சொல்லாதோ கவி கல்லும் சொல்லாதோ கவி तेमज दिव्यमथी देमज दिव्यमथी सरस्वती देमज दिव्यमती देमज दिव्यमथी सरस्वती देमज दिव्यमती सरस्वती देमज दिव्यमती रामकथा बहु गोड निरूपण रामकथा बहु गोड निरूपण रामकथा बहु गोड निरूपण रामकथा बहु गोड निरूपण शालवी शीघ्रगति रामकथा बहु गोड निरूपण शालवी शीघ्रगति सरस्वती 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 देमज दिव्यमती सरस्वती देमज दिव्यमती ब्रह्मादिक देव पूजती तुझला ब्रह्मादिक देव पूजती तुझला प्रार्थना ही गादी प्रार्थना ही गादी सरस्वती देमज दिव्यमती सरस्वती देमज दिव्यमती रामदास म्हणे काय मला गुणे रामदास म्हणे रामदास म्हणे रामदास म्हणे रामदास म्हणे रामदास म्हणे रामदास म्हणे
सरस्वती 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 நீங்கள் அபிராமி பட்டரை பற்றி சொன்னேன். ஆதிசங்கரரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் எழுதின அந்த சௌந்தரிய லகரி சோஸ்திரம். கரெக்ட். அபிராம பட்டர் வந்து எந்த அளவுக்கு அம்பாள்கிட்ட அனுகிரகம் பெற்றாரோ அதே அளவுக்கு அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் ஆதிசங்கரர். ஏன்னா ஆதிசங்கரருடைய அவதாரமே எப்படி அப்படின்னு பார்த்தா சிவனுடைய அவதாரமும் கூட, சக்தியின் அவதாரமாகவும் இருக்கார். சிவசக்தி ஐக்கிய அவதாரமாகவும் ஆதிசங்கரரை பார்க்க முடியும். ஏன்னா 2 பேருடைய குணாதிசயங்களும் அவர்கிட்ட நிறையா உண்டு. இப்போ என்ன, அது ஆதிசங்கரர் ஒரு சமயம் கைலாசத்துக்கு செல்கின்றார் சிவபெருமான தரிசனம் பண்ணணும்னு. இப்போது சிவபெருமானும் ஆதிசங்கரரும் ஒன்று தான், சக்தியும் ஆதிசங்கரரும் ஒன்று தான். இப்போ 3 பேர் நிற்கும் பொழுது 3 பேரும் ஒன்றாக தெரிகின்றது. அப்போ அவர்களுடைய ரூபத்தை அவரவர் பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஆனந்தம். இப்போ நம்ம கண்ணாடியை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இல்லையா? அப்போ 3 பேருக்கும் ட்ரையாங்குலராக அந்த சந்தோஷம் ஏற்பட்டதான். அப்போது ஆதிசங்கரர் கைலாசம் வரைக்கும் வந்திருக்காரே, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சார். அப்போ தான் பரமேஸ்வரன் வந்து பஞ்சலிங்கத்தை முதல்ல கொடுத்தாராம். 5 லிங்கங்கள் இன்றைக்கி நம்ம சந்திரமௌலீஸ்வரர் பூஜைன்னு எல்லா இடத்துலையும் பண்ணுறா. காஞ்சிபுரம், ஸ்ருங்கேரி, இந்த கோவிலெல்லாம் ஸ்ருங்கேரி ஆச்சாரியா பண்ணி பார்க்கலாம், காஞ்சி நம்ம அங்கே இருக்கக்கூடிய பெரியவா பண்ணி பார்க்கலாம். அந்த சந்திரமௌலீஸ்வரர் அந்த ஸ்பட்டிக லிங்கமானது சிவபெருமானே ஆதிசங்கரர்கிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்கிறான். 5 லிங்கங்கள் அப்படி கொடுத்து அனுப்புகிறார். பரமேஸ்வரன் கொடுத்த உடனே தேவி நான் என் பங்குக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பா இல்லையா? அவள் என்ன பண்ணினா ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தாலும். அந்த ஓலைச்சுவடி தான் வந்து சௌந்தரிய லஹரி அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது. அந்த ஓலைச்சுவடி ஆனந்த லஹரியாக இருக்கின்றது. இவர் வந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கிண்டு கிளம்பும் பொழுது நந்திகேஸ்வரர் வாசலில் உட்காந்துருக்கார். சில நேரத்தில் ரோஷத்தினால சில விதமாக பண்ணுவார். அவர் என்ன பண்ணினார்னு பார்த்தா, இவ்வளவு பெரிய சொத்து எல்லாம் கைலாசத்தை விட்டு போகிறதே, இது சரி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியை அப்படி பிடித்து இழுக்கிறாராம் ஆதிசங்கரர் கையிலேருந்து. அதில் என்ன ஆச்சு, ஒரு பங்கு நந்திகேஸ்வரர் கைக்கு போயிடுத்து, பாக்கி தான் ஆதிசங்கரர்கிட்ட இருந்தது. அப்படி ஆதிசங்கரர்கிட்ட முற்பகுதி மட்டும் இருக்குது, பிற்பகுதி அவர்கிட்ட போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி அம்பாள் கொடுத்ததை தொலைச்சிட்டோமேன்னு வேதனைப்பட்டாராம். அப்போ அம்பாள் வந்து அசரீரி வாக்கு கொடுக்குறா, இந்த மாதிரி இதெல்லாமே என்னோட லீலை தான், ஏன்னா சௌந்தர லஹரின்னு இருக்குது, ஆனால் உன் வாக்குலேருந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன், சில ஸ்லோகங்கள் உன்னுடைய வாக்குலேருந்து வரணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே முதல் பாகத்துக்கு ஆனந்த லஹரின்னு பேர். அடுத்த பாகம் இருக்கு இல்லையா, அதை ஆதிசங்கரர் கம்ப்ளீட் பண்ணுறார். அதனால் மொத்தமாக நம்ம சௌந்தரிய லஹரி அப்படின்ட்டு வந்து அதை பிரார்த்தனை பண்ணுறோம். அவ்வளோ விசேஷம் இந்த நவராத்திரி டைமில் சௌந்தரிய லஹரி பாராயணம் வந்து ரொம்பவே விசேஷம். அதே ஆதிசங்கர் தானே ஒரு வாட்டி சின்ன குழந்தையா வந்து மகாலட்சுமி பற்றி ஒரு ஸ்தோத்திரம் எழுதினார். அது என்ன ஸ்தோத்திரம்? ரொம்ப கரெக்டு. ஆதிசங்கரர் வந்து பாலசங்கராக வரார். இன்ஃபேக்ட் அவர் முதல்ல எழுதின ஸ்தோத்திரம் கூட அதுதான். ஏன்னா குழந்தையா வந்தார், பிக்ஷைக்காக வரார், பவதி பிக்ஷாம் தேகின்னு பிக்ஷை கேட்டுட்டு வரார் பால ஆதிசங்கரர். அப்படி வரும்போது ஒரு ஏழையோட கிரகத்தின் வாசலில் வந்து நிற்கிறாராம். அந்த ஏழையோட கிரகத்தில் ஒரு அம்மா இருக்கா. என்னடா வெள்ளை குரல் கேட்குறதே அப்படின்னு வந்து பார்த்தா, நல்ல கொழுன்னு அழகாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் வாசலில் கையில் பிக்ஷை பாத்திரத்தோட. அடாடா, இந்த குழந்தை ஏதோ பிக்ஷை கேட்டு வந்திருக்காரு, இவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமேனு உள்ளே போய் பார்க்குறா. ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை, பரம ஏழை. அயாச்சக பிராமணர்கள் என்று சொல்கின்றார்கள், அயாச்சக அந்தணர்கள், அதாவது யாச்சகம் என்று கேட்க மாட்டார்கள் அவர்கள். அப்போ அந்த மாதிரி ஒருத்தரோட வீடு. அப்போது அவள்கிட்ட எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. வீடை தேடி தேடி பார்த்தா ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒன்று இருந்துதான். ஓரமாக எங்கேயோ ஒரு ஜன்னலுக்கு கிட்ட எங்கேயோ வச்சுருக்கார் ஒரு நெல்லிக்காயை. ஆஹா, இதுவாது இருக்கே குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு. அது ஏகாதசி, அடுத்த நாள் துவாதசி பாரணைக்காக வச்சுருக்கார் இந்த நெல்லிக்காயை. சரி, இதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நெல்லிக்காயை எடுத்து அங்கேயும் ஒரு சோதனை. என்ன சோதனைன்னு பார்த்தா, ஒரு பக்கம் அந்த நெல்லிக்காய் நன்றாக இருக்குது, மற்றொரு பக்கம் பார்த்தா அது அழுகி போயிருக்கு. இப்போது பிக்ஷை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அழுகாத பொருட்களை கொடுக்கணும், கெட்டு போகாத பொருட்களை கொடுக்கணும், நன்றாக இருக்கிற பொருட்களை தான் கொடுக்கணும். நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம், நமக்கு எது வேண்டாமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அது தானம் கிடையாது. நமக்கு பிடித்ததை அடுத்தவர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் உண்மையான தானம். அப்போது இவளுக்கு ஒரு பக்கம் என்ன இருக்குது, ஒரு பக்கம் நெல்லிக்காய் நன்றாக இருக்குது, அந்த குழந்தைக்கு இதையாவது போடலாமே, வெறும் கையோடு அந்த குழந்தைய அனுப்ப வேண்டாமேன்னு ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அழுகின நெல்லிக்காயை போட்டால் அது தர்மம் கிடையாதுன்னு இன்னொரு பக்கம் வருத்தம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் என்ன பண்ணாலும் அந்த நெல்லிக்காயை எடுத்துன்னு வந்து சொல்கிறா, அப்பா இதுதான் என்கிட்ட இருக்குது,
இதை நீ ஏற்றுக்கோன்னு சொல்ல ஆதிசங்கரர் வந்து அப்போ நினச்சிண்டாராம், நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் கொடுக்க மனம் இல்லை, ஆனால் இங்கே கொடுக்க மனம் இருக்குது ஆனால் கொடுக்கறதுக்கு பொருள் இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாராம். அப்போது அந்த அம்மாக்காக மகாலட்சுமிகிட்டயே வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி வந்தது தான் நீ சொன்னது. அதுக்கு பேர் கனகதாரா ஸ்தோத்திரம்னு பேர். என்ன பண்ணுறார்? அங்கம் ஹரேஹே புலக்க பூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாக்கில விபூதிர பாங்கலீல மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படின்னு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அப்போ தான் இயற்றினார். இயற்றி கிட்டத்தட்ட மகாலட்சுமியோட யுத்தமே பண்ணுறார், வாக்குவாதமே பண்ணுறாராம். யுத்தம்னு சொல்கிறத விட வாக்குவாதம்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி அவளுடைய பூர்வ ஜன்ம கர்மத்தினால தான் இதெல்லாம் நடக்கிறதுங்கிறா. இவர் சொல்கிறார், அவளுடைய கர்மத்தை நீ மாற்றலாமே, இப்போ அவள் நல்லவள் பண்ணுறா இல்லையா, நல்லது பண்ணுறாளே இப்போ அவளுடைய எண்ணத்துக்கு நீ நல்லது பண்ணலாமேன்னு கடைசியில் மகாலட்சுமி பக்தன் என்ன சொல்கிறாரோ அதை தானே பண்ணுவா. அதனால ஆதிசங்கரருக்கு இணங்க அது அவளுக்கு அனுகிரகம் பண்ணினா. அது என்ன பண்ணித்து அப்படின்னு பார்த்தா, ஒரு நெல்லிக்காய் தானே இவ கொடுத்தா, தங்க நெல்லிக்காய் படபடன்னு மழையாக பெஞ்சதாங்க, கூரையை பிச்சுண்டு வந்ததான். அப்படி அதுதான் நீ சொல்கிறது கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். இந்த ஆகத்தில் வந்து 10 வருஷமாக குழு வச்சுட்டுருக்கோம். ஒரு வருஷமும் ஒரு தீமில் வைப்போம். போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் எங்கடி ராமானுஜன், ஏன்னா ராமானுஜனுடைய 1000வது ஆண்டு விழா கொண்டாடி இருந்தாலும் எங்கடி ராமானுஜன் வச்சுருந்தோம். போன வருஷம் காரிய கருணை ராமானுஜன்னு அடுத்த கான்செப்ட்டு. இந்த வருஷம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த வருஷம் தீம் வச்சுருக்கோம். இந்த திருக்கோளூர் அப்படின்ற ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, ஒரு சாதாரணமாக ஒரு காமன் வில்லேஜ் கேர்ள், அவளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதில் அந்த பெண் பிள்ளையானவள் 81 வார்த்தைகள் 81 ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறாள். அதில் ஒரு 60 வார்த்தைகளை செலக்ட் பண்ணி எங்களுடைய தீமாக சின்ன சின்ன குட்டி குட்டி கதையாக நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வார்த்தைகள்லேயும் அவள் வந்து நான் இதை போல் இருக்கிறான் அதை போல் இருக்கிறான்னு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 81 வார்த்தைகள் சொல்கிறாள். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவளுடைய டீப் நாலேஜ் இதிகாசம் புராணங்களும் குரு பரம்பரை கதைகளிலேருந்து அவள் எல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறா. சுவாமிகிட்டையே சொல்கிறா, அப்பேற்பட்ட சுவாமிகிட்ட போய் நான் இப்படி இருக்கேனா அப்படி இருக்கேன்டான்றா. அவளுடைய நாலேஜோடைய டெப்த்தை பாராட்டி சுவாமி அவள் கையாலே தலையை பண்ணி அமுது பண்ணார்னு கதை இருக்குது. அதை வந்து இந்த வருஷம் எங்களுடைய கொலு கான்செப்டாக வச்சுருக்கோம்.
लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गरामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यं कुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियाम्. அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போல. ராம யுத்தம் நடந்து முடிஞ்சு ராவண சம்ஹாரம் ஆயிடுறது. அப்போ பெருமாள் வந்து காலை நீட்டிண்டு இளையாழ்வாரோட லக்ஷ்மணனோட லக்ஷ்மணனும் இளைப்பாறைன்னு இருக்காங்க. அப்போ சூரிய அஸ்தமனம். அந்த காலத்தில் ஒரு விதி என்னதுன்னா, யுத்தம் நடக்கும்போது ஸ்திரீகள் பெண்கள் வந்து யுத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் யுத்த பூமிக்கு வரணும். அப்போ ராவணனுடைய சம்ஹாரம் ஆயிடுத்து. இதை மண்டோதரிக்கு தெரியப்படுத்திட்டா. அவள் அங்கேருந்து வர அவனை பார்க்கறதுக்கு. அவளுடைய சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே என் நிழலானது முன்பக்கம் விழும். அப்போ வரும்பொழுது காலை நீட்டியிருந்த ராமர் காலை மடிச்சுட்டான். ஏன்னா பரஸ்திரியோட நிழல் கூட தன் மேலே விழக்கூடாது, ஏகபத்னி விரதன் அப்படின்றதுக்காக. அவனை பார்த்த உடனே மண்டோதரிக்கு அவர் சங்கு சக்கரத்தோடைய கதாதாரியாக ஸ்ரீமன் நாராயணனே வந்திருக்கிறதா அவனுக்கு தெரிஞ்செடுத்து. ராமாயணம் பார்த்திங்கன்னா மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள். அதில் ஒரு இடத்துல கூட ராமன் தெய்வம்னே வராது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மண்டோதரி கண்ணுக்கு மட்டும் அவர் வந்து பகவானாக தெரிஞ்சிறான். காரணம் என்னென்னா, அவள் பதிவிரதை. அந்த பதிவிரதையை முன்னாடி தன்னுடைய ஸ்வரூபத்தால் பகவானால் மறைச்சிக்க முடியல. அப்போ சொல்கிறா, ராவனுடைய அந்த விழுந்த சரீரத்தை பார்த்து, எவ்வளோ சொன்னேன்னு கேட்டியா? அவன் தெய்வம் என்றேனே, நான் தெய்வம்னு சொன்னேன், அவன்கிட்ட போகாத, சீதையை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னேனே, வார்த்தையை நீ கேட்டியான்னு. இந்த சீன் வந்து எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யுத்தம் நடக்கிறதுனா, திருவாய்மொழியில் நம்மாழ்வார்னு 12 ஆழ்வாரில் ஒருவர் அழகாக இந்த டிஸ்கிரைப் பண்ணுறார். மாறு நிறை திரைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலை போல் புரள கடலாறு மடுத்துதிர புனலா அப்பன் நீரு பட இலங்கை செற்ற நீரே. எப்படி மாறு நிறை திரைக்கும் சரங்களால் அப்படி அடிக்கிறாராம் பெருமாள். அந்த வந்து கோதண்டத்துலேருந்து சரமாரியாக அந்த சரங்கள் வந்து இனநூறு பிணம் மலை போல் புரள, மலை மாறி பிணங்கள் வந்து குவிந்து கிடக்கின்றதான் அந்த யுத்த பூமியில். அந்த ராட்சசாருடைய பிணங்கள், அந்த ரத்தமானது உதிர புனலா கடலாறு மடத்து, இது ரத்த கடல்னு ஓடுற அளவுக்கு அந்த இடத்துல வந்து யுத்தம் நடக்கிறது. அப்பேற்பட்ட ராமனானவன் லங்கையை ஜெயித்தான் அப்படின்னு ஆழ்வாருடைய பியூட்டிஃபுல் விஷுவலைசேஷன். இப்பேற்பட்ட இந்த யுத்த பூமியில் மண்டோதரி வந்து சொல்கிறான், அவன் தெய்வம் என்றேனும் மண்டோதரியை போல. திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, இவன் தெய்வம்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சுதா, மண்டோதரி மாதிரி எனக்கு இவன் தெய்வம்னு அவனுக்கு என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்ன்ற சொல்கிறான். அந்த வார்த்தையோட விஷுவலைசேஷன் டிபிக்ஷன் தான் அந்த இடத்துல வச்சு. எங்கள் வீட்டில் கோலு வந்து கிட்டத்தட்ட 26 வருஷமாக வச்சுன்னு இருக்கோம்.
ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீமில் வச்சுருக்கோம். போன வருஷம் வந்து கிருஷ்ணலீலான்னு ஒரு தீம் வச்சோம். இந்த வருஷம் வந்து காஷ்மீரை பற்றி வைக்கணும்னு ஆசை. நம்ம நேஷ்னல் இன்டெகிரேஷனுக்காக இந்த 370 அபாலிஷ் பண்ண பிறகு காஷ்மீர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வியூவில் நாங்கள் வச்சுருக்கோம். பார்க்குறச்ச அது வந்து வைக்கிறச்ச ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் 370க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காஷ்மீர் பார்க்குறச்ச காஷ்மீர் உண்மையாகவே சொர்க்க பூமி தான் அது. அந்த கான்செப்டை தான் அது கொண்டு வச்சுருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலையில் வந்து இந்துக்கள் கோயில் ஒன்று தான் இருக்குது. அது சங்கராச்சாரியார் மலை. அந்த மலையை பற்றியும் இதில் வச்சுருக்கேன். அங்கே நிறைய கார்டன்ஸ் இருக்குது, பனிமலை இருக்குது, எப்படி இருக்கும், டால் லேக் இருக்குது. இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றது 2020க்கு அப்புறம் எப்படி காஷ்மீர் இருக்குன்றதுனால அதை பற்றி வச்சுருக்கேன். இந்த வருஷம் அடிஷ்னலாக அத்திவரதரை வச்சுருக்கேன். அத்திவரதருடைய இது வச்சுருக்கேன். அப்புறம் பெரியவாருடைய காஞ்சிபுரத்தினுடைய அதிஷ்டானம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேர் இந்த பார்க்குறதுக்கு. இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொலு இருக்குன்னா எல்லாமே மகா பெரியவாருடைய அனுகிரகநாத்தினால தான் நடக்கிற தவிர வேறு எதுவுமே இல்லை. எல்லா பெருமையும் அவருக்குத்தான் போய் சேருமே தவிர எங்களுக்காக ஒன்றுமே இல்லை.